11th 12th இருக்கீங்களா? 12th யார் இருக்கா? 12th பாய்ஸ், 12th பாய்ஸ் கூப்பிடுங்க. 12th பாய்ஸ். நீங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்க்க போகிறீங்களா இல்லையா? உங்களுக்கு பெருமை சேர்க்க போகிறீங்களா இல்லையா? உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்க போகிறீங்களா இல்லையா? யூ டெல் மீ. உண்மையிலேயே நீங்கள் படிச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்க போகிறேன். இப்போ +2 நடத்துகிற வாத்தியார் வாங்க, யார் இருக்கா? ஏன் அப்படின்னா இப்போ 100% நம்ம பாஸ் பண்ண வைக்கணும். 100% பாஸ் பண்ணணும். பசங்க உங்கள் பசங்க தானே? உங்களுக்கெல்லாம் கிளாஸ் பசங்க இல்லை, அதனால தைரியமா கேட்கலாம். உங்க கிளாஸ் பசங்கன்னா யோசிச்சு கேட்கணும். தப்பா சொல்லிட்டா நீங்க மாட்டிக்கீங்க. உங்க கிளாஸ் இல்லை, அதனால நீங்க கேள்வி கேளுங்க. ஒரு 3 क्वेश्चन கேளுங்க. சார் நீங்க கொஞ்சம் A = matrix formatல 1023 1023 A னுடைய டிரான்ஸ்போஸ். கொஞ்சம் பின்னாடி போய் யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சால் மட்டும் கேளுங்க. 1023 கீழே உள்ள ரோ வந்து 23. I² = -1. Very good. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ், நீள்வட்டத்தினுடைய திட்ட சமன்பாடு. சரியா சார்? சரியா? சரியா கேட்க முடியும். क्वेश्चन கேட்டு உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்க எந்த லெவல்ல நீங்க இருக்கீங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? நீங்க ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு அவேரா இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங். சாதனை பண்ணவங்க அதிகமா படிச்சவங்க, படிக்காதவங்க கொஞ்சம் பேர் தான் சாதனை பண்ணிருக்காங்க. அப்போ படிச்சாதான் நம்ம வந்து பெரிய லெவல்ல நம்ம போக முடியும். புரியுதா? திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. டாப்பர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. பெரிய டாப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? திருப்பி திருப்பி படிப்பாங்க, திருப்பி திருப்பி எழுதி பார்ப்பாங்க. அதுதான் சீக்கிரம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு ஒரு பிரில்லியன்ஸே தேவையில்லை. டாப்பர் தான் எல்லா இடத்துலயும் வந்து வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி திருப்பி படிக்கிறாங்க, வர்றாங்க. நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி திருப்பி படிக்கணும். திருப்பி திருப்பி படிச்சா திருப்பி திருப்பி படிச்சோன்னா திருப்பி திருப்பி எழுதி பார்க்கணும். டைம் ஃபுல்லாக கம்ப்ளீட் நான் இதுக்கு நான் டிவோட் பண்ணுவேன்னு பார்க்கணும். வாழ்க்கையில் சாதிக்கணும். சரிதா? சாதனையாளர்கள் நீங்களாம் உருவாகணும். சரியா? வாழ்த்துக்கள். நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நான் வந்து 21 இயர்ஸ்லேயே கவர்மெண்ட் சர்வீஸுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அதை படிக்கணும்னாங்க. அது ஒரு பெரிய டஃப் கோர்ஸ். சார்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் வெரி டஃப் கோர்ஸ். அதை படிக்கும்போது அப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை தரவா படிச்சுட்டு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, லீவு நாள்லையும் சரி காலையிலையும் சரி, சென்னையில் சைதாப்பேட்டையில் பிஎட் காலேஜ் ஒன்று, அதில் காலையிலே ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் போயிட்டு எல்லா நாளுமே போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு வர சொல்லுவோம். நாங்கள் டெய்லி படித்து சொல்லி பார்த்துட்டே இருப்போம். படித்ததை சொல்லி பார்ப்போம், அப்புறம் எழுதி பார்ப்போம். அதில் நான் வந்து ஐ காட் ஆல் இண்டியா ரேங்க். அப்போ படிக்கிறதுங்கிறது வந்து அந்த காஸ்டிங் பண்ணும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்திரிப்பேன். 4லேருந்து 8:30 மணி வரைக்கும் படிப்பேன். ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப ஈவினிங் வந்து அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி 6லேருந்து 10 கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நான் டெய்லி படிப்பேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்து 8 மணி நேரம் படிச்சிருக்கேன். அது படித்ததுனால தான் அந்த ரேங்க் வந்தது. திருப்பி திருப்பி படிச்சது எழுதுறது. அதனால நான் பெரிய அறிவாளி நான் சொல்ல வரல. அதை நம்ம எடுத்தோம், அதை முடித்தோம். அது மாதிரி உங்களுக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து டைம் கொடுத்து படிச்சுக்கிட்டே திருப்பி திருப்பி படிக்கணும், எழுதணும், சொல்லி பார்க்கணும். நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்துட்டு அதை பாஸே பண்ண முடியாது அப்படின்னாங்க. என்கிட்ட சொன்னது வந்து, யூ கேனாட் பாஸ் தட் எக்ஸாம், நீங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா. நான் ஒரு சேலஞ்சா எடுத்து ஆல்ரெடி ரேங்க் ஹோல்டராக வந்தேன். அது ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, நான் செய்யாத எதையும் உங்களுக்கு சொல்லக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.